ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவர் நமக்கு மே மாதம் வந்திருக்கிற நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்து ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. யோவான் 1:50 பிரகாரம் நம்மளோட பேசுகிறார். இயேசு அவனை பிரதித்தமாக, அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு கொடுக்குற வார்த்தை, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். இதுக்கு முன்பாக நமக்கு எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்கலாம், இன்னும் செய்வாரா மாட்டாரா, கர்த்தர் கிரியை செய்வாரா அப்படிலாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் நமக்கு செஞ்ச காரியங்களை வச்சு நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு செய்வார். ஆனால் என்ன சொல்கிறாரு, அத்தி மரத்தில் கீழே இருக்கும்போது கண்டேன், அதுபோல் இந்த மாதம் முழுவதும் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை பார்த்தே கொண்டே இருப்பார். நம்ம நினைக்கலாம் யாருமே பார்க்கலையே சொல்லி, ஆனால் நீ என்னென்ன பண்ணுறியோ அதெல்லாம் பார்க்குறாரு ஆண்டவர். நினைக்கலாம் என் கவலையெல்லாம் ஆண்டவரே யாருப்பா பார்க்குறாங்க, யாருப்பா என்னுடைய துக்கத்தை அறிகிறாங்க, யாருமே இல்லையே ஆண்டவரே, இவ்வளோ பாரத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே, கவலையோடு இருக்கிறேனே, நிந்தனையோடு இருக்கிறேனே, அவமானத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் சொல்லி நீ ஜெபிக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், இதிலும் நீ பெரிதான காரியங்களை நீ காண்பாய். இந்த நேரத்தில் தான் உனக்கு ஒரு அற்புதம் உண்டு. இந்த நேரத்தில் தான் நீ விசுவாசிக்கணும். ஒன்றை இல்லாத நேரத்தில் தான் நீ விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ நினைக்கலாம் ஆண்டவரே என் பிள்ளைகள் ஆண்டவரே எக்ஸாம் நல்லா எழுதுனாங்களா இல்லையா, ஹல்லேலூயா ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு எப்படிப்பா ஃபீஸ் கட்டுவேன் அப்படிலாம் நீ புலம்பி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இதிலும் உனக்கு பெரிதான காரியங்களை காண்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு இந்த மாதம் நீ யோசித்த யோசனைகள், இது முடியாத காரியம் அப்படிலாம் நீ நினைத்திருக்கான, இந்த மாதம் உனக்கு எல்லாவற்றையும் முடிக்கும்படியா உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து நடத்துவார். வேலையிலேயே நீ நினைக்கலாம், ஹல்லேலூயா வேலை கிடைக்கலையே நீ நினைக்கலாம், இதிலையும் நீ தேவனை ஸ்தோத்திரிக்கிறல்ல, இதுலேயும் நீ தேவனை துதிக்கிறல்ல, மறுதளிக்காம ஏசப்பா இருக்கிறார், என் கூட இருக்கிறார்ன்னு ஸ்தோத்திரிக்கிறல்ல, இந்த நேரத்தில் நீ ஜெபிப்பாயானால் தேவன் இதிலும் பெரிதான காரியங்களை நீ காண்பாய், நிச்சயமாய் காண்பாய். மற்றும் முன்பாக உன்னை சாட்சியாக உயர்த்துவார் ஆண்டவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். மனுஷர்கள் மாறினாலும், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், காலங்கள் மாறினாலும் அவர் கொடுக்குற வார்த்தைகள் மாறாது. வேலையிலையும் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருந்து குடும்பத்தில் கணவன் மனைவி மத்தியில் சமாதானத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவார். வீட்டில் நல்ல நல்ல பொருள்களை வாங்கி உங்களை உயர்த்துவார் ஆண்டவர். இந்த மாதம் நினைக்காதீங்க, இது மே மாதம் 1 ஆண்டவரே இது அக்கௌண்ட்ஸ் எப்படிப்பா முடியும் ஆண்டவரே நீ நினைக்கலாம். எல்லா அக்கௌண்ட்ஸ் காரியத்திலையும் ஜெயத்தை கொடுப்பார். அதே போல் நினைவில் இருக்கிற காரியங்கள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நீதிபதி நியாயாதிபதி கிட்ட நமக்கு நீதி நியாயத்தை விசாரிப்பார். ஆண்டவரே வந்து உன் நியாயத்தை விசாரிப்பார். கர்த்தர் நீதியின் தேவன். இதிலும் பெரிதான காரியங்களை நீ காண்பாய். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஊழியத்திலும் ஆத்துமாக்கள் பெருகுவதை நீங்கள் காண்பீர்கள். ஊழியத்திலும் உங்களுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அற்புதங்கள் நடப்பதையும் காண்பீர்கள். இதன் மூலமா பெரிதான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னும் இன்னும் ஊழியத்தில் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஊழியத்தில் இன்னும் அபிஷேகத்தாலும் அக்கினியினாலும் நிரப்பி உங்களை நிரப்பி 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 மற்றும் முன்பாக சாட்சியை வைப்பார். உன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிவதை நீ காண்பீர்கள். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை உங்களை தொடர்வதை காண்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறார். அதுபோல உனக்கு கொடுக்குற அபிஷேகம் ஒன்று பொய்த்து போகாது. ஹல்லேலூயா அதை மேன்மைப்படுத்தி சாட்சியை வைப்பார். யாக்கோபை ஆசீர்வதித்த தகப்பன் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க அவருக்கு பிரியம். அப்படியா யாக்கோபு கோலும் ஒரு கோலோடு போனான், ஆனால் வரும்போது பரிவாரத்தோடு வந்தார். அதுபோல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தகப்பன்.
நம்ம விசுவாசிக்கணும். ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு பரிசுத்தமாக ஜீவிக்கணும். நீ பரிசுத்தமாக ஜீவிப்பாயானால் கர்த்தர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யாக்கோபை ஆசீர்வதித்தது போல உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து சாட்சியாக நிறுத்துவார். கண்களை முடிச்சு வைக்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்கு தத்துவம் ஆண்டவர் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நடத்தும். உங்கள் கண்கள் ஆண்டவரே பிள்ளைகள் மீது பதியட்டும். ஆண்டவரே அப்பா, பதிந்து நான் கண்டேன் என்று சொன்னீர். ஆண்டவரே விசுவாசிப்பாய் ஆனால் எல்லாம் நடக்கும் என்று சொன்னீர் அப்பா. அந்த விசுவாசத்தின் கிருபையை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. அந்த ஆண்டவரை பலனை தாங்கப்பா, உற்சாகத்தின் ஆவியை தாங்க. அந்த துக்கத்தெல்லாம் எடுத்து போட்டு ஒரு சமாதானத்தை கொடுங்க. இந்த மாதம் களி கூறுகிற மாதம், சந்தோஷப்படுகிற மாதம். நீ செய்கிறீங்க, எல்லாத்தையும் ஜெயமாய் செய்து முடிக்கிறீங்க அப்பா. சந்தோஷம் ஆண்டவரே அப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தரீங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஊழத்தில் அப்பா பிரகாசிக்க பண்ணுகிறீங்க, அதற்காக நன்றி நன்றி நன்றி. நீர் கர்த்தர், நீர் மாறா நிரூபிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய காரியங்களுக்கு செய்கிறார். ஒரே ஒரு காரியம், விசுவாசிக்கணும். அவர் நம்மளோட பக்கத்தில் இருக்கிறார்னு விசுவாசித்தாலே போதும். தேவன் உன்னுடைய இருதயத்தில் ஏற்ற ஆசீர்வாதத்தை பெருக பண்ணி உன்னை சாட்சி நிறுத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம்.